ஈவன் நியூக்ளியைல எப்படி ஸ்பின் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஆட் நியூக்ளியைல எப்படி ஸ்பின் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியைனா என்ன அர்த்தம்? எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரான் should be an odd number. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ஆட் மாஸ் நம்பர் நியூக்ளியைன்னு சொல்றோம். இப்படி இருக்கிற இந்த 3 கண்டிஷன்ஸ்ல எப்படி நம்ம ஸ்பின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஈவன் நியூக்ளியைன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்னு கேன்சல் பண்ணிடும். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்பின் 0. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 6C12 புரோட்டான் 6, நியூட்ரான்ஸ் வந்து 12 மைனஸ் 6 6. அப்போ இதுவும் ஈவன், அதே மாதிரி மாஸ் நம்பரும் ஈவன். இப்போ இந்த இடத்துல ஈவன் நியூக்ளியை அப்படிங்கிறது புரோட்டானும் ஈவன், அதே மாதிரி நியூட்ரானும் ஈவன். அததான் ஈவன் நியூக்ளியைன்னு சொல்றோம். இப்படி இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதோட அந்த பேர்டு நியூக்ளியான்ஸோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஸ்பின் வந்து 0 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியைன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு நியூக்ளியான் வந்து அன்பேர்டா இருக்கும். அப்படிதானே? ஏதாவது ஒண்ணு மட்டும் புரோட்டானோ நியூட்ரானோ வந்து எப்படி இருக்க போகுது? ஆட் நம்பரா இருக்க போகுது. அப்ப ஏதோ ஒண்ணு மட்டும் அன்பேர்டா இருக்கும். அப்ப அந்த அன்பேர்டா இருக்கிற இதோட அன்பேர்டா இருக்கிற நியூக்ளியானோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமையும் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்பின் கிடைக்கும். அதாவது ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியைல ஸ்பின் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதோட டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா அந்த நியூக்ளியோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டையும் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமையும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்? ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியோட ஸ்பின் கிடைச்சிரும். அடுத்து ஆட் நியூக்ளியை, இதுல எத்தனை நமக்கு அன்பேர்டு நியூக்ளியான்ஸ் இருக்க போகுது? 2 இருக்க போகுது. ஆட்னா ஒரு அன்பேர்டு புரோட்டானும் ஒரு அன்பேர்டு நியூட்ரானும் இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே தனித்தனியா, இப்போ இதுக்கு வந்து ஒரு புரோட்டானுக்கு நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து நியூட்ரானுக்கு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் வச்சு நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்றோம், ரெண்டையும் பிளஸ் பண்றோம், நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அப்ப 2 வேல்யூக்கு நடுவுல அதோட ஸ்பின் வேல்யூ இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்பின் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தட்.